ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இது. ஒரு ஊர்ல ராம்பாபு அவரோட மனைவி சரளா அப்புறம் அவங்களோட 2 குழந்தைங்களோட வாழ்ந்துட்டு இருந்தாரு. அந்த பசங்களோட பேரு முன்னா அப்புறம் ராகுல். சரளா ராம்பாபுவோட 2வது மனைவி, முன்னா சரளாவோட பையன், அப்புறம் ராகுல் ராம்பாபுவோட முதல் மனைவியோட பையன். அவங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சு போயிருக்கும். அதாவது சரளா ராகுலுக்கு மாற்றம் தாயி. ராகுல் ரொம்பவே அப்பாவி பையன். அவனோட அப்பாவித்தனத்தை பத்தி தூரத்துல இருக்கிற மக்களுக்கு கூட தெரியும். ராகுல் தினமும் உருளைக்கிழங்கையும் வெங்காயத்தையும் விற்கிறதுக்கு தலைநகரம் வரைக்கும் போவான். வெங்காயம், உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, வெங்காயம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, உருளைக்கிழங்கு. ஒரு நாள் ராஜாவோட ஒரு வேலைக்காரன் உருளைக்கிழங்க வாங்கறதுக்காக சந்தைக்கு வந்திருந்தான். அட, உருளைக்கிழங்கு எவ்வளோ? 20 ரூபா கிலோ. சொல்லுங்க, எவ்வளோ கொடுக்கட்டும்? 4 கிலோ கொடுங்க. வேலைக்காரன் 100 ரூபாய் நோட்டை கொடுத்துட்டு போயிட்டான். அவன் 20 ரூபாவை திரும்ப வாங்கறதுக்கு மறந்துட்டான். அவன் தெரியாம 5 கிலோ உருளைக்கிழங்குக்கு 100 ரூபாவை எடுத்துக்கிட்டான்ற விஷயம் புரிஞ்சதும் அவன் உடனே அந்த 20 ரூபாவை திரும்ப கொடுக்கறதுக்காக ராஜாவோட பவனத்துக்கு போனான். ராஜா அந்த நேரத்துல ராஜ்யத்தை சுத்தி பார்க்கறதுக்காக போயிருந்தாரு. அங்க அந்த நேரத்துல அவரோட பொண்ணு தான் இருந்தாங்க. சொல்லு, என்ன விஷயமா வந்திருக்க? இளவரசி, உங்க வேலைக்காரங்க உருளைக்கிழங்கு என்கிட்ட வாங்கிட்டு போனாங்க. நான் ஏமாத்தி அவங்க கிட்ட 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன். அதை கொடுக்க தான் வந்தேன். இளவரசி ராகுலோட அப்பாவித்தனத்தையும் அவனோட அழகையும் பார்த்து அவனை காதலிக்க ஆரம்பிச்சிட்டா. உன்னோட வீடு எங்க இருக்கு? என் வீடு கிராமத்துல இருக்கு, ஒரு மலைக்கு மேல. நான் உன் கூட அந்த உயரமான மலைகள் வரைக்கும் வரலாமா? அட கண்டிப்பா, நீங்க வந்து அங்க கால் வைக்கிறது எங்க கிராமத்துக்கே ஒரு பெருமை. அடுத்த நாள் இளவரசி ராகுல சந்திக்கிறதுக்காக அவனோட வீட்டுக்கு போனான். 2 பேரும் அந்த குளிர் காத்துல ஒரு மரத்தோட நிழல்ல பறவைகளுக்கு நடுவுல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அந்த பறவைகள் அழகா பாடிட்டு இருந்தது. இப்படிப்பட்ட சுற்றுச்சூழல்ல யாருக்கு தான் காதல் வராது? இளவரசியும் ராகுலும் ஒருத்தர் நேசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அன்னிலிருந்து ராகுல் தலைநகரத்துக்கு உருளைக்கிழங்கையும் வெங்காயத்தையும் விற்க போனப்பெல்லாம் ராஜாவோட பவனத்தை தாண்டிக்கிட்டே தான் போவான். இளவரசி தன்னோட ஜன்னல்ல இருந்து ராகுல பார்த்து கையாட்டுவாங்க. சாயந்தரம் நேரத்துல இளவரசி ராகுல பாக்கறதுக்காக அந்த உயரமான மலைகளுக்கு வந்துருவா. ஆனா அவங்க 2 பேரும் தனியா தான் சந்திச்சிட்டு இருக்காங்களா? இல்ல, அப்படி இல்லவே இல்ல. ராஜா கிட்ட வேலை பாக்குற சந்திரசூர்ன்ற ஒரு வேலைக்காரன் இளவரசியோட எல்லா வேலைகளையும் ரகசியமா கவனிச்சிட்டு இருந்தான். உண்மை என்னன்னா, சந்திரசூர் இளவரசிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு ராஜ்யத்தை அடையணும்னு நினைச்சான். சந்திரசூர்னு ஒரு நாள் ராஜா கிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொன்னான். மகாராஜா, நான் வருத்தப்பட்டுக்கிட்டே உங்ககிட்ட சொல்கிறேன். இளவரசி ஜோதா உங்கள் கையை விட்டு போய்கிட்டே இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. உருளைக்கிழங்கு விற்கிற ஒரு பையன் கூட இளவரசி இருக்கிறத நான் பார்த்தேன். இப்படியெல்லாம் இளவரசி பண்ணுறது ஜனங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா உங்களுடைய மரியாதை என்ன ஆகும்? நீ கவலைப்படாத, இன்னைக்கு நான் ஜோதாவுக்கு எடுத்து சொல்றேன். அன்னைக்கு ராத்திரி ஜோதா வீட்டுக்கு திரும்ப வந்தப்போ ராஜா அவகிட்ட இப்படி சொன்னாரு. மகளே, இனிமே அந்த உருளைக்கிழங்கு விற்கிற அந்த பையன் கூட பேசக்கூடாது. இளவரசியோட கண்ல இருந்து கண்ணீர் வந்துச்சு. அவ ராகுல சந்திக்கிறான்ற விஷயம் அவளோட அப்பா வர எப்படி போச்சுன்னு அவங்களுக்கு சுத்தமா புரியவே இல்ல. இளவரசி ராகுல சந்திக்க முடியாததால அவங்க அவங்களோட ஜன்னல்ல இருந்தே ராகுலுக்கு கையாட்டிட்டு இருந்தாங்க. ராகுல் எல்லா நாளும் சாயந்தர நேரத்துல இளவரசி வரத்துக்காக காத்துக்கிட்டே இருப்பான். ஆனா இளவரசி வராததால அவன் ரொம்பவே ஏமாற்றம் அடைஞ்சிட்டான். ஒரு நாள் இளவரசி ஒரு கடிதாசியை எழுதினாங்க. எங்க அப்பா என்ன போக விடாத மாதிரி தடுத்திருக்காரு. நான் உன்னை சந்திக்கிறது அவருக்கு பிடிக்கல. ஆனா உன் கூட ஓடி போறதுக்காக நான் தயாரா இருக்கேன். எனக்கு நம்பிக்கையா இருக்கிற ஒரு பணிப்பெண் மூலியமா நான் உனக்கு இந்த கடிதாசியை அனுப்புறேன். உன்னோட பதில் எதுவா இருந்தாலும் அதை அந்த கடிதாசியிலேயே எழுதி அந்த பொண்ணுக்கு கொடுத்துரு. அட, இளவரசி என்னோட காதல் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கானா? நான் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ராகுல் இளவரசியோட ஓடி போறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டான். ஆனா இளவரசியோட அந்த கடிதாசி ராகுலோட மாற்றம் தாய் சரளாவோட கைக்கு வந்துச்சு. ஓ, அப்படியா? இந்த ராகுல் இளவரசிய கல்யாணம் பண்ணிக்க கனவு கண்டுட்டு இருக்கானா? சரளா உடனே அந்த கடிதாசிய ராஜாவோட பவனத்துக்கு அனுப்பினா. ராஜா சந்திரசூர்னை கூப்பிட்டு இப்படி சொன்னாரு.
ஜோதா அந்த பையன் கூட ஓடி போறதுக்கு பார்க்கறான். ஜோதாவை கட்டி போடுங்க. மகாராஜா, நான் சொல்றது எப்பவுமே தப்பாகாது. ஜோதா ராகுலை விரும்புறா. நீங்க அவங்கள எங்க அடிச்சு வச்சாலும் கூட ஜோதா மனசுல ராகுல் இருப்பா. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நாம ஜோதாவோட மனசுல இருந்து அந்த ராகுலை தூக்கி எறியணும். அதுக்கான ஒரு வழி எனக்கு தெரியும். சந்திரசூர்னு ராஜாவை கூட்டிக்கிட்டு ஒரு மந்திரவாதி கிட்ட போனான். சொல்லுங்க மகாராஜா, சொல்லுங்க. நீங்க இந்த ஏழை வீட்டுக்கு எப்படி வந்தீங்க? வேலை இருந்துச்சு, அந்த வேலையை நீ மட்டும்தான் பண்ண முடியும். மகாராஜாவோட பொண்ணு கிராமத்தோட மலை மேல இருக்கிற உருளைக்கிழங்கு விற்கிற பையனை காதலிக்கிறான். நீ ராகுலோட உருவத்தை மாத்தணும். நீங்க ராகுல என்ன பண்ண விருப்பப்படுறீங்க? அட ராகுல பூனை, நாய், குரங்கு ஏதாச்சும் பண்ணுங்க. அப்படின்னா நீங்க ராகுலோட கொஞ்சம் ரத்தத்தை இங்க எடுத்துட்டு வரணும். கண்டிப்பா. சந்திரசூர்னு ராகுலோட மாற்றம் தாயை சந்திச்சான். எங்களுக்கு ராகுலோட கொஞ்சம் ரத்தம் வேணும். அதிகமா இல்ல, கொஞ்சம்தான். அன்னைக்கு ராத்திரி ராகுல் தூங்கிட்டு இருக்கும் போது அவனோட மாற்றம் தாய் மிகவும் கூர்மையான ஒரு கத்திய புடிச்சுக்கிட்டு அதால ராகுலோட கைய வெட்டி அவனோட 4 சொட்டு ரத்தத்தை எடுத்துக்கிட்டு சந்திரசூர்னுக்கு கொடுத்தா. மந்திரவாதி ராகுலோட ரத்தத்து மேல ஏதோ மந்திரத்தை போட்டான். அப்புறம் ராகுல் ஒரு நாயா மாறி போயிட்டான். இப்போ இளவரசிய சுதந்திரமா விட்டுட்டாங்க. இளவரசி தினமும் அந்த உயரமான மலைகளுக்கு போவா. ஆனா அங்க ராகுலுக்கு பதிலா எப்பவுமே ஒரு நாய் தான் இருந்தது. சந்திரசூர்னு இளவரசிய நல்லா தூண்டி விட்டுட்டான். அட இளவரசி, நீங்க ராகுலுக்காக எதுக்கு வருத்தப்படுறீங்க? அவன் ஏதோ பொண்ணு கூட ஓடி போயிட்டான்னு நான் கேள்விப்பட்டேன். இல்ல, என்னோட ராகுல் அப்படி பண்ண மாட்டான். இளவரசி அந்த மலைகளுக்கு போகிறத நிறுத்தவே இல்ல. ஒரு நாள் இளவரசி அவங்க கிட்ட தினமும் வந்துட்டு இருக்கிற அந்த நாயோட கண்களை உத்தி பார்த்தாங்க. அந்த கண்களை பார்த்து இளவரசி இப்படி சொன்னாங்க, இந்த கண்கள் அப்படியே ராகுலோட கண்கள் மாதிரியே இருக்கு. இளவரசிக்கு மந்திரவாதிய பத்தி நல்லா தெரியும். இளவரசிக்கு அந்த நாய் வேற யாருமே இல்ல, ராகுல் தாங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகல. அன்பே, யாரோ கண்டிப்பா அந்த மந்திரவாதி மனோட்டா மூலியமா உன்னை ஒரு நாயா மாத்திருக்காங்க. இளவரசி உடனே அந்த மந்திரவாதி கிட்ட ஓடிக்கிட்டே போனா. ராகுல திரும்ப ஒரு மனுஷனா மாத்துங்க, நீங்க எது கேட்டாலும் நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். ஒரு வாட்டி நான் ஒரு மனிதனோட உருவத்தை மாத்தினா அவ்வளோதான். ஒருவேளை அந்த மனுஷனை மறுபடியும் மனுஷனாக்கணும்னா என்னோட சக்தி எல்லாம் போயிடும். நானும் கூட ஒரு நாயா மாறிடுவேன். அவனை இப்போ நான் மனுஷனா ஆக்கவே முடியாது. என்னால ஒண்ணு மட்டும் பண்ண முடியும். நான் உன்னை பெண் நாயா பண்றேன். நீ மனிதனோட இந்த உருவத்தை தியாகம் பண்றதுக்கு தயாரா? நான் சந்தோஷமா பெண் நாயா மாறதுக்கு தயாரா இருக்கேன். இளவரசி தன்னோட கையில இருந்து 4 சொட்டு ரத்தத்தை கொடுத்தா. அப்புறம் மந்திரவாதி இளவரசிய ஒரு நாயா மாத்திட்டான். ராஜாவோட பொண்ணு இப்போ ஒரு பெண் நாயா மாறிட்டான்னு ராஜாக்கு தெரிய வந்ததும் அவரு ரொம்பவே வருத்தப்பட்டாரு. ஏன்னா ராஜாக்கு இளவரசிய தவிர வேற எந்த ஒரு குழந்தையும் இல்ல. அட கடவுளே, என்ன இது? என்னோட பொண்ணு நான் இழந்துட்டேன்னு. அவளோட காதலுக்காக அந்த மனிதோட உருவத்தையே அவ மாத்திப்பான்னு எனக்கு தெரிய வந்திருந்துச்சுன்னா நான் ராகுலுக்கே அவளை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். இன்னொரு பக்கம் மந்திரவாதி தன்னோட மந்திர பந்துல எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தான். இளவரசி ஜோதா அப்புறம் ராகுலோட காதலை பார்த்து அந்த மந்திரவாதியோட மனசும் கரைஞ்சிடுச்சு. அவன் ராஜா கிட்ட போய் இப்படி சொன்னான், 2 பேரையும் மனுஷனாக்குறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதுக்கு நான் மனித ரூபத்தை விட்டாகணும். அவங்க மனுஷரா மாற நான் உருவத்தை தியாகம் பண்றேன். நான் நாயா மாற போறேன். 2 பேரோட காதலை பார்த்து நான் சந்தோஷமா இந்த உருவத்தை தியாகம் பண்றேன். மந்திரவாதி தன்னோட உள்ளங்கைய வெட்டிக்கிட்டு ஒரு நாயாட்டம் மாறி போயிட்டான். அப்புறம் இளவரசிக்கும் ராகுலுக்கும் அவங்களோட மனித ரூபம் திரும்ப கிடைச்சிடுச்சு. ராஜா அந்த நாய தான் கூடவே பவனத்துல வச்சுக்கிட்டாரு. அப்புறம் இளவரசி ஜோதாக்கும் ராகுலுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு.